எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வெண்ணுங்கிற ஒரு பொண்ணு எனக்கு மிஸ்டர் லூவை அதாவது ஹீரோவை 10 வருஷமா தெரியும். எங்க 2 பேருக்கு நடுவுல பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்கு. ஈவன் அவருக்குமே என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒழுங்கா நீ ஹீரோவை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல. ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு அவரு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்காம என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு ஹீரோயின் கேட்கவும், இந்த கார்டில் $1 மில்லியன் காசு இருக்கு, ஒழுங்கா எடுத்துக்கிட்டு நீ வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுன்னு வெண் மிரட்டுறா. பாத்தியா, எனக்கும் மிஸ்டர் லூவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ நீ ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீன்னா நான் உனக்கு $10 மில்லியன் தரேன்னு ஹீரோயின் சொல்லவும், அப்ப நீ மிஸ்டர் லூவை செடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து காசையும் திருடிட்டு வந்துட்டியா? திருடி 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 திருடின்னு வெண்கத்தவும் கடுப்பாக்கிற ஹீரோயின் நம்ம கண்ணத்துல பலார்னு அப்பி, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல. சோ இந்த ப்ராப்ளம நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பட் இன்னொரு தடவை என் கண்ணில் சிக்கி அடி வாங்கிட்டு ஓடிடாதன்னு கலாய்ச்சிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பையன் கால் பண்ணி, நிஜமாவே நீங்க வேலையை குவிட் பண்ண போறீங்களான்னு கேட்க, ஆமா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்க என்னோட தாத்தா என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. அதான் அவரை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நானுமே ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். அப்படி ஒரு வேலை விருப்பம் இருந்ததுன்னா நீங்க எப்போ வேணாலும் தாராளமா வந்து நம்ம கம்பெனில திரும்ப ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லவும், ஆஃப்கோர்ஸ் நானுமே அந்த ஒரு வாய்ப்புக்கு தான் காத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது, பக்கத்து கேஃபேல ஒரு பெரிய பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுருது. உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியில ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா தன்னோட குழந்தைய உள்ள விட்டுட்டு வந்து தவிக்கவும், மனசு கேட்காது நம்ம ஹீரோயின் உடனே அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக எல்லா தடைகளையும் தாண்டி கெஃபேக்குள்ள போறாங்க. பட் திடீர்னு அங்க ஒரு பெரிய டிஸ்ட்ராக்டர் ஆகிடுது. அதுவே இங்க நம்ம ஹீரோ மிஸ்டர் லூ தன்னோட தாத்தா கிட்ட, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்ல, தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, நான் எப்போ வேணாலும் மண்டைய போடலான்னு சொல்லி தாத்தா சும்மா சீனுக்காக இருமி காட்டவும், தாத்தா சும்மா நடிக்காதீங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்கிறது தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. யாரு? சின்ன வயசுல ஒரு பொண்ணை மீட் பண்ணியே, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், அந்த பொண்ணா? அவ பேர் என்ன? அவ எந்த ஊர்ல இருக்காங்கிறது கூட உனக்கு தெரியாது. இத்தனை வருஷமா அவளை இந்த நாடு ஃபுல்லா தெரியுமே, இன்னைய வரைக்கும் உன்னால அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. சோ தேவையில்லாம நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிச்சிட்டு இருக்காதுன்னு தாத்தா சொல்ல, நம்ம ஹீரோ ஒத்துக்காம ஆகியோ பண்ணவும் திரும்ப தாத்தா நெஞ்சு வலிக்கிற மாதிரி சீன் போடுறாரு. ஐயோ தாத்தா, டாக்டர், நர்ஸ் யாராவது சீக்கிரமா இங்க வாங்க வாங்கன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கும் போது வென் கால் பண்ணி, நான் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, பயமா இருக்கு, சீக்கிரமா வந்து என்ன பாருங்கன்னு சொல்லவும், தாத்தாவை அப்படியே கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ வெண்ண பார்க்க வரான். அவ கையில ஒரு சின்ன காயம் தான், அதுக்கே ஆச்சா பூச்சாங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ முட்டா பயலுமே பயந்து நடுங்குறான். இதை பார்த்து காண்டாகிற ஹீரோயின், மிஸ்டர் லூ ஒருவேளை நீங்க வர கொஞ்சம் லேட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு வெண் கையில இருக்கிற காயமே ஆறி போயிருக்கும், எதுக்கு இந்த தேவையில்லாத அலப்பறன்னு கேட்க, பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாலேயே என்னை எப்படி கலாய்க்கிறான்னு, எனக்கு இவளை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குன்னு சீன் போடவும், ஓகே ஓகே நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கிறத செக் பண்ணா அவங்க கையில பயங்கரமா காயம் பட்டிருக்கு. டாக்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு, காயம் ஆடுற வரைக்கும் நீங்க குளிக்க கூடாது, முக்கியமா டெய்லியுமே இந்த காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆகணும், உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா இல்ல யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிடணுமான்னு கேட்க, எனக்கு ஒரு புருஷன் இருந்தான் பட் இப்போ அவன் செத்து போயிட்டான்னு ஹீரோயின் நக்கல் அடிக்கிறாங்க. கேட்டு கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, குத்துக்கல்லு மாதிரி நான் இங்க இருக்கேன், பட் இவன் என்னன்னா அசால்ட்டா எனக்கு கல்லறைய கட்டி அதுல பூவை வச்சுட்டான்னு சொல்லி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுமே, எதுக்காக நீ வெண்கண்ணத்துல அரைஞ்ச, இப்போதான் அவளுக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஸோ நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவ அழகான ஃபேஸ்ல கீரல் ஸ்கிராச்சஸ் டேமேஜ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அவ கெரியர் என்ன ஆகுறதுன்னு ஹீரோ கேட்க, அவ எதுக்கு சினிமால நடிச்சு கஷ்டப்படணும், அதுக்கு பதிலாக தான் ரியல் லைஃப்ல ரொம்ப சூப்பரா நடிக்கிறாளேன்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த உனக்கு எல்லார்கிட்டையும் எப்படி பேசணுங்கிற காமன் சென்ஸே தெரியல, உனக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் யாருமே தரலன்னு ஹீரோ ரொம்ப மட்டமா பேசுறான். ஓகே நோ ப்ராப்ளம், அப்படி ஒன்றும் நீங்க கஷ்டப்பட்டு என் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை, இஃப் உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமா என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்ன, என்னோட தாத்தாவை ஒரு ரீசனா வச்சு நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கும் போது, ஓ அப்ப அவர் தான் உன்னோட வீக்னஸானு ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, எதுக்காக பப்ளிக்ல எல்லாருக்கு முன்னாலையும் நீ வெண்ணெய் அடிச்சேன்னு ஹீரோ திரும்ப பழைய கதைக்கே வரான். சரி உனக்கு தான் இந்த வெண்ணெய் இவ்வளவு பிடிச்சிருக்கல, அப்புறம் எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட, இப்படி பக்கத்துல பொண்டாட்டி இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்துறத நினைச்சா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, தேவையில்லாம பேசுற நீன்னு ஹீரோ கத்தவும், அட போடா லூசு பையலேன்னு கத்திட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. சரியான பஜாரி பொம்பளையா இருப்பா போல, எப்படி நாம இவளை சமாளிக்க போறோம்னு தெரியாம ஹீரோ மிரண்டு போயிடுறான்.
நெக்ஸ்ட் ஹீரோயின் தன்னோட தாத்தாவை மீட் பண்ணி எனக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல, ஸோ எங்க 2 பேரோட மேரேஜையும் கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்ல, அவன் நல்ல பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ நீ ஹீரோவை பத்தி தெரியாமலே அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காம கொஞ்சமாவது அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு தாத்தா சொல்லவும், வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் வேற ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியும் ஒரு நாள் திரும்ப எனக்காக வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஹீரோயின் சொல்லவும், ஆடி பைத்தியக்காரி, இன்னுமா நீ அந்த ஊர் பேர் தெரியாத பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்க? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், பட் அதை நீ யூஸ் பண்ணிக்காம யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நான் உனக்கு 2 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தேடிட்டு இருக்க அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டீன்னா தாராளமா நீ ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கோன்னு தாத்தா சொல்லவும், ஹீரோயின் செம குஜால்டி ஆகிடுறா. பட் தாத்தா நக்கலா சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, நீ சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் நான் கிரியேட் பண்ணி தந்திருக்கேங்கிறத என்னைக்குதான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியலன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோ எப்படி இந்த மேரேஜை கேன்சல் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவரோட பிஏ கால் பண்ணி, சார் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹீரோயினை பத்தின எல்லா டீடைல்ஸையுமே கண்டுபிடிச்சி உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நம்மளுமே ஆசாசியா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினை பத்தி ஒண்ணுமே இல்ல. கடுப்பாகி என்னடா இதுன்னு கேட்கவும், பாஸ், ஹீரோயினுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்ன வர இந்த எல்லா டீடைல்ஸையும் யாரோ பிளான் பண்ணி எரேஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு பிஏ சொல்ல, ஓகே நான் வேற ஏதாவது பெரிய ஹேக்கரை வச்சு இதை டீல் பண்ணிக்கிறேன், அதே நேரம் நீ ஹீரோயினை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லும்போது, சரிங்க பாஸ், நீங்க சின்ன வயசுல மிஸ் பண்ணீங்களா உங்க ஃப்ரெண்டு, அவங்கள பத்தின ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதான்னு பிஏ கேட்க, நான் அவளை பத்தி யோசிக்காத நாட்கள் இல்ல, தேடாத இடம் இல்ல, பட் ஸ்டில் என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல, அதே நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் மனசை நான் யாருக்காகவும் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட தாத்தாவை மீட் பண்ணி, திரும்ப எனக்கு ஹீரோயினை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், ப்ளீஸ் எப்படியாவது கேன்சல் பண்ணிடுங்கன்னு கேட்டு பயங்கரமா கெஞ்சுறான். பட் தாத்தா பெருசா கண்டுக்காம ஹீரோவை சமாதானம் பண்றதுக்காக, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோ, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க, ஆனா முடியல, மறுபடியும் உனக்கு உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஞாபகம் வந்தா கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் உன்னை தடுக்க போறது கிடையாது, நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு தாத்தா சொல்ல, சரி வயசுல பெரியவரே ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காரு, நாமளுமே ஒரு போக்கில் போவோம்னு சொல்லிட்டு ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்ன ஹீரோயின் கிட்ட ஒரு கான்ட்ராக்டை, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றான். ரூல் நம்பர் 1, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஒருத்தர் இன்னொருத்தரோட வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, தேவையில்லாம மூக்கு நுழைக்க கூடாது. ரூல் நம்பர் 2, ஹீரோயினுக்காகிற எல்லா செலவையுமே ஹீரோ தான் பாத்துக்கணும். ரூல் நம்பர் 3, ஒருவேளை 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் தர ஒத்துக்கலனா ஹீரோ அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறான். டென்ஷன் ஆகிற ஹீரோயின், உன் மனசுல என்ன பெரிய மன்மத ராசான்னு நினைப்பான்னு கேட்க, ஆமா அஃப்கோர்ஸ், பிகாஸ் நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன், பெரிய பணக்கார பிசினஸ்மேன், ஸோ நீ என் கூடவே டேரா போட்டுலாங்கிறதுக்காக கடைசியில பெல்ட் அடிச்சுனா என்ன பண்றது, அதுக்கு தான் முன் ஜாக்கிரதையா நான் இப்படி ஒரு கான்ட்ராக்டை போட்டிருக்கேன்னு சொல்ல, பாப்போண்டா பாப்போம், கடைசியில யாரு டிவோர்ஸ் வேணான்னு கதற போறாங்கிறத வெயிட் பண்ணி பாப்போம்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப பேசாம வாயை முடிக்கிட்டு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுற வழிய பாருன்னு ஹீரோ சொல்ல, சரி நம்மளோட இந்த மேரேஜுக்கு நீ 3 கண்டிஷன் போட்டியில, அதே மாதிரி நானுமே சில கண்டிஷன் போட போறேன். ஒருவேளை 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா உன்னோட கம்பெனி ஷேர்ஸ், குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கணும், என்ன ஓகேவான்னு ஹீரோயின் கேட்க, நம்மால ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணி யோசிக்காம உடனே ஒத்துக்கிறான். பிகாஸ் ஹீரோக்கு அந்த அளவுக்கு தான் மேல கான்ஃபிடென்ட். எல்லாம் இருக்கட்டும், இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு, அதை படிச்ச உடனே கான்ட்ராக்ட்ல சைன் போடுன்னு ஹீரோ சொல்ல, என்னதுன்னு ஹீரோயின் பார்த்தா, நம்ம ஆளுங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன்னா இருக்க போற இந்த 2 வருஷத்துல கசமுசால ஈடுபடக்கூடாது, எந்த ரொமான்ஸுமே நடக்க கூடாதுன்னு ஹீரோ மென்ஷன் பண்ணிருக்கான். செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், என்ன பார்த்தா இதுக்கெல்லாம் அலையிற மாதிரி தெரியுதான்னு கேட்க, இது வரைக்கும் அப்படின்னு எதுவும் நடக்கல, பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக தான். முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி 6 மாசம் ஆகுது, நீயுமே 6 மாசமா என் கூட இந்த வீட்டில் தான் அழுதுட்டு இருக்க, பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் உன்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கல, உன் கூட அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படலைன்னு ஹீரோ சொல்றான். எங்க தைரியம் தான் ஆசைப்பட்டு பாரு, உன்னை இங்கேயே கண்டதுண்டமா வெட்டி குழி தோண்டி புதைச்சி கல்லறையை கட்டிடுவேண்டான்னு ஹீரோயின் மிரட்டுறா. அது வரைக்கும் என்னோட கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமான்னு கேட்டு ஹீரோ சண்டை போடுறான். 2 பேரும் வழக்கம் போல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சரிடா, இப்போ உனக்கு என்ன, இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? ஓகே, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வேற வழியே இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.
இந்த மேட்டர் தெரியாம இந்த ரின்பிள் என்னன்னா வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பாய்க்கு வந்தபடியெல்லாம் வம்பு கிழக்கவும் பாய மூடுன்னு சொல்லி தன்னோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காட்டுறாங்க. பாவம் வெண்ணால நம்பவே முடியல. நீ என்னை ஏமாத்துறதுக்காக ஏதோ ஃபேக்கான சர்டிபிகேட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்ல, இந்த சர்டிபிகேட்லாம் ஃபேக்கா இல்ல உண்மையாங்கிறத நீயே மிஸ்டர் லூ கிட்ட ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அசிங்கப்பட்டு போய் நிக்கிற பெண் தாங்கிக்க முடியாம ஹீரோயினை பழி வாங்க துடிக்கிறா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி வென் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லவும் உடனே நம்ம ஆளு ஓடி வந்து பாக்குறாரு. நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு என்னை விலக சொல்லி ஹீரோயின் தான் என்னை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தினான்னு பொய் சொல்லி மாட்டி விட்டுறா. நம்ம ஹீரோவால இதை நம்ப முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஓகே, இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயினால உனக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. சோ நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்றான். இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஹீரோயின் என்ன ஏதாவது பண்ணிடுவா. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க என் கூடயே இருக்க முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோவுமே யோசிக்கும் போது கரெக்டா தாத்தா கால் பண்ணி, இன்னைக்கு தானே உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, எதுக்காக உன் பொண்டாட்டி ஹீரோயின் பக்கத்துல இல்லாம அந்த வெண்ணை தேடி போன, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வர வழிய பாருன்னு கண்ணா பின்னான்னு திட்டவும், ஹீரோவுமே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ நான் கிளம்புறேன், எது நினைச்சும் நீ பயப்படாத, எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆளுங்களை யாராவது உனக்கு நைட்டு துணையா இருக்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். போட்ட பிளான்லாம் இப்படி பாலா போச்சேன்னு சொல்லி ரொம்ப காண்டாகிடுறவன் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கால் பண்ணி, உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ ஹீரோயின் கதையை முடிச்சிருன்னு சொல்றா. கட் பண்ணா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ, எதுக்காக நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயத்த நீ வெண்கிட்ட சொன்னன்னு கேட்க, அவன் என்னை பத்தி தேவையில்லாம தப்பு தப்பா பேசினா, அதான் என்ன நியாயப்படுத்திக்கிறதுக்காக நான் எவிடன்ஸை காட்டினேன்னு ஹீரோயின் சொல்ல, இது எல்லாத்தையுமே என்னோட தாத்தாக்காக மட்டும் தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன். சோ நீ அவர் உனக்கு சப்போர்ட் பண்றதுனால ஓவரா சீன் போடாத. எதுக்காக நான் வெண்ண போய் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண விஷயத்த நீ அவர்கிட்ட மாட்டி விட்டேன்னு ஹீரோ கேக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, வெண்ண அட்மிட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல. சோ நீங்க அங்க போய் அவளை மீட் பண்ணத தாத்தா சிசிடிவி கேமரா மூலமா தான் பார்த்தாரு. அதனால தேவையில்லாம என்ன பார்த்து கத்திட்டு இருக்காதடா டோமர்னு ஹீரோயின் திட்டுறா. என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் நீ என்னோட பெட்டை விட்டு எழுந்திரின்னு ஹீரோ சொல்ல, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே தாத்தா இங்க நான் எக்ஸ்ட்ராவா போட்டிருந்த என்னோட பெட்டு காட் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டாரு. சோ வேற வழியே இல்ல, நீயும் நானும் ஒரே பெட்ல தான் படுத்தாகணும்னு ஹீரோயின் சொல்ல, நோ நாட் நெவர், கண்டிப்பா என்னால முடியாது. இப்படி தெரியாத ஒரு ஆண் பக்கத்துல படுத்து தூங்க உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோ கேட்க, உனக்கு தாண்டா வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்ல, அதனாலதான் ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல படுக்க பயப்படுற, பிகாஸ் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல, கண்டிப்பா என்னால ஒரு நல்ல பொண்ணா இருக்க முடியும்னு ஹீரோயின் சவால் விடுறா. அதையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல படுக்கவும் அவனை எட்டி ஒரே உததான். பாவம் நம்மால உருண்டு போய் கீழே பொதாள்னு விழுந்துடுறாரு. இதெல்லாம் சும்மா உததான், என்கிட்ட ஸ்பெஷல் கிக் இருக்கு, அந்த கிக்க மட்டும் விட்டேன் அவ்வளவுதான், 10 வீடு தாண்டி போய் பறந்து நீ விழுவன்னு ஹீரோயின் சொல்ல, ஆத்தாடி பயங்கரமான ரகட் கேர்ளா இருப்பா போலன்னு சொல்லி ஹீரோ பயந்து ஓடிடுறான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னே அவங்க வேலை பார்த்த கிளப்ல இருந்து கால் பண்ணி, உங்க தாத்தா வெளியூர் போயிருக்காராம், ஸோ நீங்க டைம் கிடைச்சா கிளப்புக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்ல, நம்மளுமே நடுராத்திரி கிளம்பி போறா. பட் அங்க ஒரு சில கும்பல் ஆஃப் பேட் பாய்ஸ்லாம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோயின் எவ்வளவோ வான் பண்றா, பட் பொண்ணு பார்க்க அழகா இருக்கா சாஃப்டா இருப்பா போல நினைச்சுக்கிட்டு அவனுங்கெல்லாம் ஹீரோயின் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணவும், நம்மால இத்தனை வருஷமா கத்து வச்சிருக்க மொத்த வித்தையும் இறக்குறதுனால அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய லாயர் கால் பண்ணி, உங்க பொண்டாட்டி அடிச்சு காயப்படுத்தி இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க விக்டிம் சார்பா வாதாட போற லாயர் நான் தான், சோ நீங்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்னையும் விக்டிம்ஸையும் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, என்ன இது புது பிரச்சனையா இருக்குன்னு பயந்துகிட்டே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னமோ எதுவுமே பண்ணாத அப்பாவி குழந்தை மாதிரி நிக்கவும், பாருங்க சார் உங்க பொண்டாட்டிய பாப்பா மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு, ஒருத்தனுக்கு கால் உடஞ்சு போச்சு, 2 பேருக்கு கை உடஞ்சு போச்சு, ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு சீரியஸான நிலைமையில இருக்கான், சோ இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்க, வேற வழி இல்லாம ஹீரோயின் கையை தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து, சரி விடு, தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுங்களை அடிச்சு காயப்படுத்திட்ட, சோ இப்போதைக்கு உனக்கு உதவி பண்ண நான் மட்டும் தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஒழுங்கா ஒத்துக்கோ, இன்னையில இருந்து நான் தனியா பெட்ல படுத்து தூங்குவேன், நீ சோஃபால படுத்துக்கணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு ஹீரோ கேட்க, என்ன இந்த ஒரு காரணத்தை வச்சு என்ன டாக்கிள் பண்ண பாக்குறியா, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நீயே ஃபேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறான். பாவம் ஹீரோயின் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறோம்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சதுக்கு அப்புறம், ஏற்கனவே உன்னோட ஒரு கையை உடைச்சிட்டேன், இன்னொரு கையை உடைக்க எனக்கு நேராகாது, ஸோ ஒழுங்கா இந்த காரியத்தை பண்ண சொன்னது யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லிடுன்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க.
ஆனா அவன் காசு வாங்கிட்டோம் விசுவாசமா இருக்கணுங்கிற பேர்ல சொல்ல மாட்டான். கடுப்பாகிற ஹீரோயின் ஏற்கனவே உடஞ்சிருக்க கைய திரும்ப பிடிச்சி முறுக்கவும் வழி தாங்க முடியாம அவன் ஏக்கா ஏக்கா ப்ளீஸ் என்ன விட்டுரு, 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து மிஸ் வெண்டா இதை பண்ண சொன்னான்னு மாட்டி விட்டுறான். இந்த வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணதும் செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் நம்மள பழி வாங்குறதுக்காக டைரக்டா கிளம்பி வெண்ணோட வீட்டுக்கே போய் எல்லா காஸ்ட்லியான பொருட்களையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ கிட்ட வென் ஹீரோயினை பத்தி இல்லாதது பொல்லாததை சொல்லி மாட்டி விட்டுறா. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோ கத்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் பண்ண அந்த வாக்குமூலத்தை பிளே பண்றாங்க. ஹீரோக்கு கேட்டதும் ஒண்ணுமே பேச முடியல. பிகாஸ் அவன் வெண்ண ரொம்ப நம்பியிருப்பான். போனா போது பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மேல கைய வைக்கல. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா எல்லாரையும் எப்படி குத்து உயிரும் கொலை உயிருமா போட்டு வச்சிருக்கன்னு. அந்த மாதிரி இந்த வெண்ணுக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னா என்கிட்ட இருந்து ஒழுங்கா ஒதுங்கி இருக்க சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் மிஸ்டர் லூ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஹீரோயின் என்ன போய் சொல்லி ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட பாக்குறா. தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நானு நடிக்கிறா. இங்க பாரு ஹீரோயின் கிட்ட எல்லா ஆதாரங்களும் கரெக்டா இருக்கு. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க அந்த ரவுடிங்கெல்லாம் ஹீரோயின் மேல கேஸ் போட்டானுங்கன்னா கண்டிப்பா நீ தான் மாட்டுவ. உன் பேரு டேமேஜ் ஆகும். அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸா ஆகவே முடியாது. ஜெயில தான் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சோ நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய ஒழுங்கா நீயே முடிச்சு வை, இல்ல உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு ஹீரோ சொல்லவும் வெண்ணுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. பிகாஸ் தொக்கா மாட்டிக்கிட்டால. அது வந்துன்னு சமாளிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு அவரோட பிஏ கால் பண்ணி சார் பாக்ஸிங் மேட்ச்காக நம்ம கம்பெனி சார்பா ஃபைட் பண்ண எல்லாரையும் ஜப்பான்ல இருந்து வந்திருக்க ஒரு தடிய ஈவு இறக்கமே இல்லாம அடிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கான். சீக்கிரமா நீங்க வந்தாதான் அடுத்து என்ன பண்றதுங்கிற முடிவெடுக்க முடியும்னு சொல்ல என்னடா இது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நிக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா நிஜமாவே இந்த ஜப்பான்காரன் கருணையே காட்டாம எல்லா ஃபைட்டர்ஸையும் கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்கான். ஆளை பார்த்தாலே ஒரு ஆட்டை ஒன்னா சாப்பிடுற மாதிரி இருக்கான். இவனை எப்படி பாஸ் நம்ம சமாளிக்க போறோம்னு பிஏ இதை விட்டா நம்ம கம்பெனி பிரைட காப்பாத்த வேற வழி இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உடனே நம்ம ஊர் பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு கால் பண்ணி நிறைய காசு கொடுத்து நம்பர் 1 ஃபைட்டரான மிஸ்டர் லார்ட் ராபிட்ட நம்ம கம்பெனி சார்பா சண்டை போட வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுன்னு ஹீரோ சொல்லவும் பிஏவுமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாரு. அதுவே இங்க குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து இதே வீட்டுல வாழ விருப்பம் இல்லாததுனால எப்படியாவது வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க. பட் இப்போதைக்கு வீடு வாங்குறதுக்கு போதுமான காசு இல்லாததுனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் ஒரு சூப்பரான ஐடியா கிளாஷ் ஆகுது. சோ உடனே இதுக்கு முன்ன வேலை பார்த்த கிளப்புக்கு நான் திரும்ப ரீஜாயின் பண்ணலான் இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பவும் இதுக்காக தான் நாங்க இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சீக்கிரமா வந்து சேர்ந்துக்கோங்கன்னு ரிப்ளை வரதுனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வரவும் டவல் கட்டிட்டு நிக்கிற நம்ம ஹீரோயின் பதறி போய் அவனை அடிச்சு வெளியில துரத்திடுறா. ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்குள்ள வரதுக்கு முன்ன பெர்மிஷன் கேட்கணுங்கிற காமன் சென்ஸ் கூட இல்லையா, நீ என்ன பொறுக்கியான்னு ஹீரோயின் கேட்க உனக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, குளிச்சுட்டு வந்து உடனே நீ ட்ரெஸ் மாத்த மாட்டியா, எதுக்கு இப்படி அறகுறையா நிக்கிறேன்னு கேட்டு ஹீரோ கத்துறான். இப்படியே இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தரை இன்னொருத்தர் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வாயாடி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனதும் ஹீரோயின் கிளப்ல இருந்து கால் பண்ணி உங்களை ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க ஹையர் பண்ணிருக்கிறதுனால நாளைக்கே நீங்க கிளப்புக்கு வந்து அவங்களுக்காக விளையாடி ஆகணும்னு சொல்லி நிறையவே காசு அனுப்பவும் எப்படியும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு புது வீடு வாங்கி செட்டில் ஆகிடலான்னு பிளான் பண்ற நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷனுக்கு போறாங்க. இது என்ன பாதி லார்ட் ராபிட் தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோ கேட்க சாரிங்க பாஸ், லார்ட் ராபிட் வெக்கேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காராம். ஸோ செகண்டா இருக்கிற கியூட் ராபிட் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆளு பார்க்க வேணா குட்டியா இருக்கலாம், பட் நிஜமாவே லார்ட் ராபிட் அளவுக்கு அவருக்கே டஃப் கொடுக்குற ஒரு கேண்டிடேட்னா அது கண்டிப்பா இந்த கியூட் ராபிட். ஸோ டெஃபினெட்லி அவங்க இந்த ஃபைட்ல வின் பண்ணிடுவாங்க, நீங்க வருத்தப்பட வேண்டான்னு பிஏ சொல்றான். அதே நேரம் ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ற இந்த ஜப்பான்காரன் என்ன பாதியாளு தான் வந்திருக்க மீதி எங்கன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட கலாய்க்கவும் எதுவும் பேசாம நக்கலா சிரிக்கிறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோ இந்த ஹைட்டு வெயிட்டு ஆட்டிடியூட்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்னு யோசிக்கும் போது அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. பில்டப் கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா அந்த ஜப்பான்காரனை அடிச்சு விரட்டிட்டு வின் பண்ணிடுறா. பட் ஸ்டில் நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்கிறதுனால இந்த கியூட் ராபிட் யாருங்கிறது தெரிஞ்சுக்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அது வேற ஒரு பொண்ணு. ஸோ ஹீரோ இன்னும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறான். கட் பண்ணா வென் தன்னோட அம்மா கிட்ட நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துமே என்னால் ஹீரோவை உஷார் பண்ண முடியல, எங்க ஹீரோயின் கிட்ட மயங்கி அவ பின்னால போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவும் நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, சில வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் உன்னோட அப்பா தன்னோட உயிரை விட்டாரு.
அதுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இத்தனை வருஷமா ஹீரோ நமக்கு ஆகிற செலவையும் நம்மளையும் பாத்துக்கிறான். சோ இந்த ஒரு விஷயத்த வச்சே ஈஸியா உன்னால அவனை டேக்கிள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க அப்பாவோட நினைவு நாளுங்கிறதுனால இன்னைக்கு டே ஃபுல்லா ஹீரோ உன் கூட உன் பக்கத்திலேயே தான் இருப்பான். இந்த சான்ஸை உனக்கு ஏத்த மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது ஹீரோவை உஷார் பண்ணிருன்னு அம்மா சொல்ல, வெண்ணுமே அதுக்கேத்த மாதிரி ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. ஹீரோ பார்த்துட்டு என்ன இவ தன்னோட அப்பா நினைவு நாளுக்கு வர மாதிரி தெரியல, ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு போக ரெடியாகி இருக்க மாதிரி இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காம எல்லாரையும் கூட்டிட்டு கிரேவியார்டுக்கு போறான். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள், நான் உங்க ஸ்தானத்துல இருந்து உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லும்போது வெண் அவ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறா. அங்கிளுக்காக தான் நான் உன்னை போனா போதுன்னு விடுறேன், ஸோ திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, சாரிப்பா நான் தான் அப்பா இல்லாத பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அவளை கெடுத்துட்டேன், ஸோ எனக்காக அவளை மன்னிச்சிடுன்னு அம்மா எமோஷ்னலா பேசவும், இருக்கட்டும் ஆண்டி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான்னு சொல்லிட்டு வென் கூட லஞ்சுக்கு போறான். அப்ப அவ ஹீரோக்கே தெரியாம சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துறவும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கிறுக்கல ஆரம்பிச்சிருது. பட் வென் தான் தன்னை ஏதோ பண்ணிட்டாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ உடனே தன்னோட தாத்தாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடவும் அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஹீரோ இப்ப இந்த ஹோட்டல்ல இத்தனாவது நம்பர் ரூம்ல இருக்கான், என்னை பிக்கப் பண்ண வர சொல்லி கால் பண்ணியிருந்தான், பட் என்னால போக முடியாததுனால தான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்ல, ஹீரோயினுமே வேற வழி இல்லாம கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு ஹீரோவை கூப்பிட போறாங்க. ஹீரோவை உஷார் பண்றதுக்காக உள்ள வரவன் ஹீரோயினை பார்க்காம ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அவளை அடிச்சிடுறாங்க. நீ எங்க இருந்து இங்க வந்தன்னு வென் கேட்க, அதுவா ஹீரோ பிக்கப் பண்ண வந்தேன், பட் அவனை ஆளை காணும், ஸோ இதுக்கப்புறம் இங்க எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தா பின்னால இருந்து நம்ம ஆளு ஹக் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றான். பிகாஸ் வென் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான பாய்சன் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கால, ஸோ அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடவும் ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறாங்க. அதே நேரம் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் என்ன ஹீரோ கிட்ட இழந்துடக்கூடாது, எனக்கு என்னோட கருப்பு ரொம்பவே முக்கியம்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டு கை கால்லாம் கட்டிடுறா. ஸோ அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பாக்குறச்ச நம்ம ஆளால அசையவே முடியல. அடியே என்னடி பண்ண, என்ன ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கன்னு கேட்க, சாருக்கு நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு ஹீரோயின் குத்தி காட்டும் போதுதான் தனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த விஷயம், அதனால ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ண எல்லாமே ஞாபகம் வருது. சாரி என்னை மன்னிச்சிரு, வெண்டா ஏதோ என்ன பண்ணிட்டா, அதனாலதான் உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, அதனால நீ இப்படியே கடன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. பாவம் நம்ம ஆளு, ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் இறக்கம் காட்டி இந்த கட்டை அவிழ்த்து விட்டுட்டு போங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போயே ஆகணும், இதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே பொதால்னு கீழே விழுந்து ஏதோ மண்புழு மாதிரி ஊறி ஊறி நகர்ந்து போறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பண்ணக்கூடாத மொல்ல மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த வெண்புள்ள என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா ஹீரோவை மீட் பண்ண வரும்போது அவன் கழுத்துல நெகை கீரல் காயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, ஹீரோ பெர்மிஷன் இல்லாம உன் பக்கத்துல நீ போனியா, அவனை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டு கத்தவும் கடுப்பாகிடுற ஹீரோயின், ஒன்ன மாதிரி சீப்பான புத்தி எனக்கு கிடையாது, யார் இதுக்கெல்லாம் காரணங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும், ஸோ உன்னோட மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நீயா இங்க இருந்து போறியா, இல்ல நான் கட்டி வச்சிருக்க நாயை கழட்டி விட்டு உன்னை கடிக்க விடவான்னு கேட்க, உங்க கண்ணுக்கு முன்னவே ஹீரோயின் எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்தி கேவலமா பேசுறாங்கிறத நீங்களே பாருங்க லூமாமான்னு சொல்லி இந்த வெண் அழுது சீன் போடவும் செம்ம காண்டாகிடுற நம்ம ஹீரோ. ஆமா, தன்னோட ஹஸ்பண்ட வேற ஒருத்தி செடியூஸ் பண்றத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது, சோ ஹீரோயின் கோவப்படுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஆனா இந்த வெண் தான் மேல இருக்கிற இந்த தப்பை ஒத்துக்காம ஹீரோ கூட ஆகிய பண்ணவும், இதுக்கப்புறம் நீ எக்கா எண்ணத்தை கொண்டும் என்னை மீட் பண்ண என் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தனக்கு கிடைச்ச காசை வச்சு ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க. இந்த விஷயம் வெண்ணுக்கு தெரிய வந்ததும் என்னோட வாழ்க்கையை அழிச்ச